வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கூட 1v1 தான் போட்டிருந்தோம். நான் தோத்துட்டேன், அது வேறு விஷயம். நான் வந்து எப்படி அடிச்சிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். கரெக்டாக ஹெட்லாம் உழுவோம், ஆனால் வந்து அந்த ஹெட்டுக்கு எனக்கு கில்லு கிடைக்காம போயிடுச்சு. என்ன நீங்களே பாருங்கள். வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்றைக்கி பார்த்தோன்னா நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ட்ரை பண்ணி நான் அடின்னு அடிச்சிருப்பேன். நீங்கள் இந்த கேம் பிளேவை தான் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு 17 நிமிஷம் வீடியோ தான். 17 நிமிஷம் வீடியோ தான். லைட்டாக ஓட்டுங்க, இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள் ஓட்டாமல். அப்போ தான் வந்து நமக்கு ரெக்கமெண்ட் ஆகும் வீடியோ. கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் பண்ணேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவர் ரொம்ப பெரிய பிளேயராக இருப்பார் போல். பாருங்கள், ஃபஸ்ட் மேட்ச்சு நான் தான் தோப்பேன். எனக்கா என்னடா இப்படி அசிங்கமாக போச்சேன்ட்டு இருந்துச்சு. நீங்களும் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் யூஐடியை வந்து எனக்கு கொடுங்க. அவர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தார். ப்ரோ 2 பேரும் 1v1 போடலாம், யூடியூப்பில் போடுங்க ப்ரோன்னு சொன்னார். நானும் சரி ப்ரோ, தோத்தாலும் போடுறேன் ஜெயிச்சாலும் போடுறேன் ப்ரோன்னு. அவரும் சரி ப்ரோ நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, 2 பேரும் விளையாடுவோம் ப்ரோ அப்படின்னாங்க. சரி ப்ரோ வாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு போட்டான். பேர் வந்து சஞ்சய்னு போட்டுருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ளே பண்ணார். சூப்பரான கேம் பிளே. ஆனால் அவர் கொடுக்குறது பாருங்களேன். நீங்களே பொட்டுன்னு எனக்கு வைப்பார். இப்போ ஆனால் ஐயோன்ட்டு இருந்துச்சு எனக்கு. தோத்துட்டோம் வேடான்ட்டு. பார்த்தீங்களா எப்படி வச்சாருன்ட்டு. நினச்சி கூட பார்க்கல இப்படி அடிப்பாருன்ட்டு. சரி நம்மளால முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அச்சமில்லை ஓடுன்ட்டு ட்ரை பண்ணேன். பாருங்கள் நீங்களே பார்த்து எப்படி விளாண்டுருக்கீங்க நீங்களே சொல்லுங்கள். என்ன என் ஃபோனை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமா. கொஞ்சம் லேக் வேறு, நெட்வொர்க் இஷ்யூ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. ஏன்னா லேகில் இருக்கையில் எப்படி இருக்கும், நெட்வொர்க் இஷ்யூ எல்லாமே உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள் எங்கெங்கே லேகுன்ட்டு. சரி என்னோட கேம் பிளே எப்படி இருக்குன்னுங்கிறதையும் நீங்களே சொல்லுங்கள். ஆனால் அந்த மனுஷன் வேறு மாதிரி. அந்த மனுஷனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஓபி சஞ்சய்ன்ட்டு வெறித்தனமாக விளையாண்டுருந்தாப்புல. எனக்கா ஒன்று இருந்துச்சு பாருங்களேன். இந்த ரவுண்டும் அவர் தான் என்னை போட்டு மிதிப்பாருன்னு நினைக்கிறேன். என்னென்னு வந்து போச்சு. இந்த ரவுண்ட் நான் அடிப்பேனா அவர் அடிப்பேனான்னு தெரியாது. ஆனால் நான் அடித்ததெல்லாம் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி முழுக்குன்னு விழுவோம். ஆனால் வந்து எனக்கு எந்த கேளுமே கன்ஃபார்ம் ஆகலை. பார்த்தீங்களா இது எவ்வளோ மோசமாக அடிச்சிருக்கேன்ட்டு. இது மாதிரி தான் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி அடிச்சிருப்பேன். என்னென்னா அந்த ஒரு லாஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னதார மேட்ச்சுன்னு தான் நினைக்கிறேன். வெறியாக ஒரு ஹெட்டு. ஆனால் வந்து எனக்கு அந்த கில்லு கிடையாம போச்சு. எனக்கு ரொம்ப மன உளைச்சா வருத்தம் எல்லாமே கலந்து அடிச்சிருச்சு. என்னடா இது நம்ம நமக்கு மட்டும் இப்படி நடக்குமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாரி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்கப்பா. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் யூடியும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்மளும் ப்ளே பண்ணி வீடியோ போடலாம். நம்ம வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து புது அக்கௌண்ட் வாங்க போகிறோம். நான் வந்து நீங்கள் உங்கள் யூஐடியை கொடுங்க. நான் அந்த புது அக்கௌண்ட் வாங்கினதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டில் நான் போட்டுக்கிறேன். முன்னாடியே கொடுத்துருந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா வந்து நான் அந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் மறுபடியும் எல்லாருட்டையும் போட்டு நான் டவுன்லோட் பண்ணணும். அது கொஞ்சம் பெரிய வேலை தான். ஏன்னா டெலிட் பண்ணிட்டு எல்லாரையும் திருப்பி நான் பண்ணணும்ல. அதனால் இந்த ஐடியை வந்து யாராவது வச்சுருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு அப்புறம் தூக்கிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ தான் கடைசின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னென்னு தெரில கன்ஃபார்மாக. அந்த தம்பி வந்து ஐடியா வாங்கிக்கிறேன்னு டாப்பில் என்னென்னு பார்த்துக்கோங்கப்பா. வேறு யாருக்காவது ஏதாச்சும் ஆச்சரியமாக இருந்துச்சு, எவ்வளோ ரமிச்சு விளாட்ற மாதிரிங்க ஆக்ஷேபனை இருந்தால் சொல்லுங்கள். இப்போ ஒரு சூப்பரான பலமான ஹெட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் நானே. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக அடிச்சிருந்தேன். என்னால் எவ்வளோக்குள்ள முடியுமோ அவ்வளோ டஃப்பாக கொடுத்தேன். பட் என்னாச்சுன்னு தெரில, கடைசியில் தோத்துட்டேன். கடைசி 3 ரவுண்டு என்ன பிடுங்கிட்டு போச்சு. பரவாயில்ல, சப்ஸ்கிரைபர்கிட்ட தானே தோற்றோம். வேறு என்கிட்டயாவது தோற்றுருந்தா தான் கடுப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவர் அடிச்சுட்டு சும்மா நின்றுருந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அப்படியே அந்த ஸ்க்ரீனை போட்டு சுற்றியே எனக்கு கடுப்பாக்கிட்டார் மனுஷன். நீ அடித்ததுக்கப்புறம் மட்டும் நீங்கள் பாருங்களேன் அந்த மனுஷன் பண்ணுற வேலையெல்லாம். என்னமோ நினச்சேன் உங்களை சொல்ல நினச்சி. நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சேராதவங்க சேர்ந்துக்குங்க. அதில் எப்போ எனக்கு தோன்றப்ப நான் வந்து ரெடீம் கொடுப்பேன். அந்த 300 சப்ஸ்கிரைபுக்கு வந்து இது ஃபேஸ்டிவல் பண்ண மாதிரி ஒரு 500 சப்ஸ்கிரைப் அடிச்சதுக்கப்புறம் எல்லாேருக்கும் ரீடம் கொடுக்கலான்னு நான் இருக்கேன். ஏன் எதுக்குன்னெலாம் கேட்காதீங்க, சும்மா தான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைப் அடித்தனால அந்த 500 அந்த 500லேருந்து நம்ம வந்து சும்மா ட்ரீட்டு மாதிரி எல்லாருக்கும்
பெரிய யூடியூபர்லாம் வந்து கொடுப்பாங்களா, அது மாதிரிலாம் நான் வந்து கிடையாது. ஏன்னா நானே பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. நிறைய பெரிய யூடியூபர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் கேமிங் தமிழன், டிவிஎஸ் ப்ரோ, அது நிறைய பேர் இருக்காங்களா. அவங்க லெவலுக்குலாம் நம்மளால் வர முடியுமான்னு தெரில. நீங்கள் மனசு வச்சா முடியும். ட்ரை பண்ணுங்கள். நான் தான் ட்ரை பண்ணணும். நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்கள் கையில் தான் இருக்குதுப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம். நமக்கு எப்படியாவது ஒரு வி பேட்சை நம்ம எப்படியாவது தொட்டுறணும்னு ஆசைப்பட்றேன். வி பேட்சையும் அடிச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ளே பட்டன் அதையும் எடுக்கணும்னு ஆசை. எடுத்துடணும். இப்போ ஒரு சூப்பரான ஓபி ஒன்ட்டா படிச்சிருப்பேன். சூப்பராக இருந்திருக்கும். அதையும் பார்த்துருப்பீங்க. அதான் சொல்கிறேன். எனக்கு அந்த ப்ளே பட்டனையும் அந்த வி பேட்சையும் மட்டும் பார்த்தோன்னு ஆசையாக இருக்குது. உங்களால் முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுங்கள். நானே என்னால் எவ்வளோ முடியுமோ என்டர்டெயின் பண்ணுற மாதிரியே இந்த வீடியோவெலாம் கொண்டு போகிறேன். லைவ் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வரும். அதுவும் வந்து என் ஃபோனில் போட மாட்டேன். என் ஃப்ரெண்டு ஃபோன் தான். அவன் ஃபோனை கொடுத்தா மட்டும்தான் போட முடியும். ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஃபோன் வந்து அந்தளவுக்கு கோளாறு பிடிச்ச ஃபோனு. என்னென்னா லைவ் போட முடியாது, ஸ்பெஷலான கேம் ஏற்ற முடியாது, ZH யூஸ் பண்ண முடியாது, ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன வேறு எதுவும் ஃபோன் இல்லை, ரெட்மி A3 தான். நீங்கள் வந்து அந்த ரெட்மி A3 மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் தெரியும். வாங்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தா யூஸ் பண்ணுங்கள். டென்டத்தை மட்டும் வாங்கிடாதீங்க. வாங்கினீங்கன்னா விவோவில் வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ் எல்லாம் போட்டிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஃபோன் இன்ஃபினிக்ஸா, அது சூப்பராக இருக்கும். ROG அது மாதிரி வாங்கினீங்கன்னா. இந்த ஃபோன் மட்டும் யாரும் வாங்கிடாதீங்க. இப்போ எனக்காக போதும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இது அடிச்சேன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் ஒழுகுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் சாக மாட்டான். அது ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வெறி ஆகிடுச்சு. என்னடா இது அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இல்லை இந்த மேட்ச் அவர் சூப்பராக அடிப்பார்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்டு தான் சுற்றி நான் தண்ணி கட்டுவார். எனக்கு எங்கே வராது எதுவுமே புரியாது. இந்த பாருங்க இப்போ நிற்கிறாரா, இப்போ டக்குன்னு மறைஞ்சிட்டு வருவாங்களேன், டக்குன்னு ஓடுவார். பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் அடியா. எனக்கெல்லாம் இப்போ மயங்கிட்டேன். இப்போதான் இந்த மாதிரிலாம் அடிக்கிறார் மனுஷன்ட்டு. பார்த்தீங்களா எப்படி ஒரு அடி மண்டே தான் லைட்டாக வெளியே காமிச்சா பொட்டேர்னு வந்துச்சு. ஐயோ 3-3 வந்துட்டாரு. அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் எனக்கு. 3-3 4-3 வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மொட்டுன்னு எனக்கு விழுந்துச்சு. அதேமாதிரி நானே என்னால் எவ்வளோ முடியுமோ கொடுத்தேன். நீங்கள் வந்து என் கூட ப்ளே பண்ணுங்கள். நம்ம வந்து அதையும் வீடியோ போடலாம். எனக்கு கண்டென்ட் வேறு இல்லை எதுவுமே. நீங்கள் கண்டென்ட் ஏதாவது வந்து எனக்கு நீங்களே கொடுங்க. நான் அதையும் நான் போடுறேன். ஏன்னா எனக்கு எந்த எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. வந்துட்ட குழம்பி கிடக்கேன். என்னடா இதை மெயின்டைன் பண்ணணுமே அப்படின்ட்டு. என்ன மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. மெயின்டைன் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. யூடியூப் சேனல் நான் என்னோட சந்தோஷத்துக்காக போடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஜாலியாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண வச்சுக்கிட்டு நம்மளும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அது மாதிரி ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் எனக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொடுத்துருங்களேன். அந்த சிவப்பு கலராக பிளாக் கலராக என்னமோ ஒரு கலர் அந்த பட்டனை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு அந்த பெல்லைக்கான ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக என்னோட வீடியோ வரும். கொஞ்சம் வாய் ரொம்ப ரோல் ஆகுது, கண்டுக்காதீங்க அதை மட்டும். ஏன்னு எனக்கே தெரில. ஐயோ லேக் வேறு. நீங்கள் நம்பல்னா அந்த பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ பெரிய சூப்பர் அடியே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடியா பார்த்தீங்களா. இந்த ரவுண்டும் இப்போ புட்டுக்கிட்டு போயிடும் பாருங்கள். எனக்கு அடியை மட்டும் பார்த்தீங்களா இப்போ 2 ரவுண்டுமே மொட்டு வந்துச்சு. இப்போ ஒரு அடி விழுவும் பாருங்களேன். 90 விழுவும் பாருங்கள். 99 விழுந்துருச்சு. 99 விழுந்துருச்சா. அவ்வளோ நேரம் நான் அடித்து சாகவே இல்லை மனுஷன். கன்ஃபார்ம் நான் அடிக்கலாம் செத்துருக்கணும். அப்புறமாட்டி நான் வந்து அவர் என்னை அடித்து கொன்னதுக்கப்புறம் மட்டும் பாருங்களேன். என்னை கொன்னதுக்கப்புறம் மட்டும் பாருங்கள் என்ன நடக்கும்ட்டு. இப்போ என்னை கொண்டுருவார் கன்ஃபார்ம் பாருங்கள். நானே எவ்வளோ ட்ரை பண்ணுவேன். வந்து பார்த்தீங்களா ஃபுல் ஹெல்த்து. எனக்குலாம் மனசே உடஞ்சிருச்சு. என்னடா இது அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன்னா அவர் மனுஷன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணி யூடியூப்பில் போடலாமேன்னு சந்தோஷமாக விளையாண்டா இப்படி பண்ணையில் எவ்வளோ கடுப்பாகும். 3-3 வந்துட்டார் பார்த்தீங்களா அவர். ஐயோ அப்படின்ட்டு இருந்துச்சு. சரிடா எப்படியாவது தோக்காமல் ஜெயிச்சுடான்னு நினச்சேன். எங்கே நம்ம ஆசையில் மண்ணள்ளி போகிறதுக்குன்னு தான் இருக்கானே கரீனா. பிடிங்கிட்டு தான் போச்சு, வேறு எதுவும் இல்லை. பாருங்கள் இப்போலாம் வந்து கொஞ்சம் யூடியூப்பில் பாட்டெலாம் போட்டு நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் வந்து காப்பிரைட்டு கொடுத்துருவாங்கிற ஒரு பயமும் இருக்குது, கொடுக்க மாட்டாங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்குது. என்னன்னு தெரில. கொடுத்தாங்கன்னா வீடியோ டெலிட் பண்ண வேண்டியதாகிடும், கொடுக்கலன்னா நிம்மதி அப்படின்ட்டு வீடியோவை நம்ம போட்டுடலாம் யூடியூப்லேயே. கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான் என் ஆசை. ஏன்னா இந்த ஒரு வீடியோவும் நம்ம மனசை வலிக்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சரியான ஒன்ட்டா போச்சார் பார்த்தீங்களா. இந்த மனுஷன் மாதிரி எல்லாம் விளையாட ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி அடிக்கிறாரு. இதெல்லாம் என்ன கேம் பிளே நான் கொடுக்குறது. அந்த மனுஷனை பாருங்கய்யா, அவர் தாயா தெய்வங்கிற மாதிரி பொட்டுன்னு எனக்கு வச்சார். ஏன்டா அது அப்படின்ட்டு ஏன்டா அவர்கிட்ட வாயை கொடுத்தோங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பாருங்க சிவனேன்னு நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு சரிறா 4 ரவுண்டு வந்துட்டாரு. நம்ம இதுக்கு மேலே விடக்கூடாது. நம்ம
5 இல்லை 7 வரணும்னு ஆசைப்பட்டு விளாண்டுட்டேன் பாருங்கள். இப்போ மட்டும் அடித்த அடி அந்த 4க்கு 4 வந்துடுவோம். அந்த 4க்கு 4 வரத்துக்குள்ளே எனக்கு அடித்த ஒரே அடி தான் மண்டை அடி விழுவோம் அவருக்கு. எனக்கா வாவ் நைஸ் அப்படின்னு இருந்துச்சு பாருங்கள். இப்போ அடியை பார்த்தீங்களா, டெசர்ட்லேயே ஒன் டாப்பு பியூரு. என்னதான் இருந்தாலும் எங்கள் அண்ணன் எஸ்ஆர்எம் ப்ரோ மாதிரி வருமா? எஸ்ஆர்எம் ப்ரோ, கேமிங் டம்லன் ப்ரோ, பிவிஎஸ் ப்ரோ அது இதுன்ட்டு இருக்காப்புல, வார்லூப்பா அது இதுன்ட்டு. வார்லூப் ப்ரோலாம் வீடியோ பார்த்தோம், வெறியாக இருந்துச்சு. வார்லூப் ப்ரோ, அரிஸ்காரு அது எதுன்னு மொட்டு வச்சாரு. அதுக்கப்புறம் எங்கள் லேக்கா வரையர் அக்கா, எஸ்டி பர்ஃபெக்ட் அக்கா, அவங்களாம் வெறியாக விளையாடுறாங்க. நம்மளும் அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அந்த இது வர மாட்டேங்குதே. முயற்சி செய்கிறேன், அதுவும் கொண்டு வந்துடலாம். நம்மளால் முடியாதுன்னு எதுவும் இல்லை. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, புரியுதா? இப்போ எதுக்கு நான் வளர்த்திட்டு இருக்கேன்? இட்ஸ் ஓகே. எனக்கு என்ன பேசுறது எனக்கே தெரில, உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம கூட வந்து ஒருத்தர் பேசுனா இன்னும் கொஞ்சம் துணைக்கு நல்லாயிருக்கும். நம்ம தனியாக வளர வேண்டியதாக இருக்குது. இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவர் மொட்டேறணும். இப்போ பார்த்தீங்களா, மண்டே வெளியே லைட்டாக காட்டுவேன், டெசர்ட்டில் அவர் ஒரு அடி வேணுக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த மனுஷன். பார்த்தீங்களா சுற்றுன்னு சுற்றுற அந்த ஸ்க்ரீனை. இப்போ 10 ரவுண்டு வந்துருச்சு. இந்த ரவுண்டு யார் அடிப்பா? அவர் தான் நினைக்கிறேன். ஆமாம் அவர் தான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அடிக்கிற அடி நானாக தான் இருக்கும். நான் தானே நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. நான் தானே நானே தான் அடிப்பேன் கன்ஃபார்ம். இந்த ரவுண்டு பொட்டின்னு விழுகும். அதுக்கப்புறம் தான் 3 ரவுண்டு தோற்று போயிடுவேன். தோற்றதுக்கப்புறம் தான் அழுகையாக வரும். நல்ல வேலை அவர் எமௌண்ட்டு போட்டிருந்தா கூட நமக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் வந்து அந்த சுற்றுன்னு சுற்றுறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. இனிமேல் கூட ப்ளே பண்ணுறவங்க மட்டும் அந்த எமௌண்ட்டு மட்டும் போட்டுக்கிறீங்கன்னா போட்டுக்கங்க. ஆனால் சுற்றுன்னு சுற்றாதீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பரான அடி வந்திருக்கும். சுற்றுறது தான் பிரச்சனை. அப்பப்போ மட்டும் இந்த சவுண்டு வந்து குறைன்னு அது வந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. ஏன்னா நான் வந்து ஃபோன் ஸ்பீக்கர்லேயே கொடுக்குறேன். லைட்டாக ஷேக் ஆனாலும் உங்களுக்கே தெரியும் சவுண்டு வந்து குறங்க ஒரு சவுண்டு. எனக்கு அது என்ன தான் பண்ணாலும் அது சரி பண்ண முடியல. மைக் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. மைக் வாங்க காசு தர மாட்டுறாங்க வீட்லேயும். யூடியூப்லேருந்து வரும்னு பார்த்தா யூடியூப்பில் ஒரு 2K 3K வந்தால் தான் அதுவும் சொன்னாங்க. சரி போங்கடா, நான் காசு ஏற்றி நான் வாங்கிக்கிறேன்ட்டு காசு சேர்த்துட்ருக்கேன். ஏதாவது ஒரு நல்ல மைக்கு, ஹெட்செட்டு அது மாதிரி தான் வாங்கி நான் அப்படியே பேசி உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கிளியராக கொண்டு வர பார்க்குறேன். குவாலிட்டியும் வந்து வீடியோ குவாலிட்டியும் கொஞ்சம் கூட கூட்டுறதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணுறேன். மற்றபடி வேறு என்ன சொல்லலாம்? வேறு ஏதாவது சொல்லணுன்றது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம். நம்ம இன்னொரு ஐடி வாங்கணும்னால அந்த ஐடியோட கலெக்ஷன் வீடியோ வந்து நான் வந்து காட்டுறேன். அது வந்து கிடச்சிச்சின்னு அனுப்பி விட்ருந்தாங்க. அந்த இது மட்டும் டெலிட் ஆகி தொலைஞ்சிருச்சு. மறுபடியும் அனுப்ப சொல்லணும். நல்லா இருந்துச்சு, வெறியாக இருந்துச்சு. கம்மியான இது ப்ரைஸ் தான். அதை வந்து நம்ம இன்னொருத்தர் வந்து நமக்கு வாங்கி தரேன்ட்டு இருக்காரு. வாங்கி தரனாலும் நான் வாங்கிடுவேன். அது வேறு யாரும் இல்லை, என்னோட தம்பி தான், கூட பிறக்காத தம்பி. அவர் தான் வாங்கி தரேன்னாப்புல. அப்படியே அவன் வாங்கி தரானா இல்லையோ அவனுக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன் ஒரு ஐடி. நமக்கு வந்து இந்த ஐடியை வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு வேறு ஐடி நமக்கு வாங்குகிறோம். வேறு எதுவும் இல்லைப்பா, அவ்வளோதான். நமக்கு வந்து அந்த பி பேட்ச் மட்டும் அடிச்சிட்டோம், எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. போட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம். வேண்டிடலாம். நீங்கள் வந்து இந்த ஒரு கேமுன்ட்டு இதுக்கெலாம் டாப்அப் பண்ணுறது, ஐடி வாங்குறதெல்லாம் பண்ணாதீங்க. நான் வந்து யூடியூப் கண்டென்ட்டுக்காக பண்ணுறேன், நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடி வந்துச்சு அவருக்கு, கண்டுக்கல. பார்த்தீங்களா அவர் சொல்லலை, கண்டுக்கிட்டாரு, நான் சொல்லலை. பார்த்தீங்கன்னா சுற்றி நான் போவேன். என் வீட்டில் நாயெல்லாம் வேறு இருக்குது, அதனால் சத்தம் எப்போயாவது கற்றுச்சுன்னா கண்டுக்காதீங்க சொல்லிட்டேன். நைட்டு போல் கொடுக்குறேன் வாய்ஸ். எத்தனை மணி? 10:51 கொடுக்குறேன் நைட்டு. பார்த்துக்குங்க. கேம் ப்ளே பண்ணியே ஒரு 5 நிமிஷங்கிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பண்ணேன் கேம் ப்ளேவே. பண்ணிட்டு உடனே வந்துட்டேன் வீடியோ போட. முடிஞ்சால் நான் அவர் மெசேஜ் பண்ணதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று வாங்க ப்ரோன்னு சொல்லியிருப்பார். அப்படியே நான் இங்கிட்டு ஓடுவேன். அவர் அடிச்சிடலான்னு பார்த்தா அவர் இப்போ என்ன பண்ணுவார் மட்டும் பாருங்கள். நான் அவரை அடிக்கலான்னு பார்த்ததுக்கு மனுஷன் பொட்டேர்னு எனக்கு இப்போ ஒரு அடி விழுகும். இப்போ பாருங்கள், இப்போ அடிப்பார். பார்த்தீங்களா? நான் ரன்னிங் ஷாட்டு கொடுக்கலான்னு பார்த்தா அவர் எனக்கு ரன்னிங் ஷாட்டு கொடுத்துட்டார். என்னடா இது? பார்த்தீங்களா ஸ்க்ரீனை எப்படி ரொட்டேட் பண்ணுறாருன்னு. எனக்கு அதுதான் எரிச்ச. இந்த ரவுண்டு எனக்கு கெட்ட காண்டு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், நீங்களே என்னடா கைனா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுவீங்க. பாருங்கள், சுடுவேன். பாருங்கள் நான் சொல்லலை, சுடுற இந்த பண்ணுறதை மட்டும் பாருங்கள். என்னடாது அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கெல்லாம். வீடியோ நெருக்கி முடிய போகிற டைம் வந்துருச்சுப்பா. நீங்கள் எப்படியா இருந்தாலும் சும்மா ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்க மாட்டீங்கன்னு எனக்கும் தெரியும்.
ஊருக்கே தெரிஞ்ச விஷயந்தான். கொஞ்சம் ஓட்டி தான் பார்ப்பீங்க, எனக்கும் தெரியும். ஓட்டி தான் பார்க்கணும், ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோ. நீங்கள் ஓட்டியே பார்த்துக்குங்க, நானே சொல்கிறேன். அதுக்கு ரொம்ப ஓட்டாதீங்க, அப்புறம் ரெக்கமெண்ட் ஆகாது. நீ எப்போ பார்க்கறதுனால ஃபோன் அப்படி ஆன் பண்ணி வச்சுட்டு ஓரத்தில் போய் உட்காந்துட்டு லைக்கை மட்டும் போட்டு போயிடுங்க அங்கிட்டு. எனக்கு அது போதும். இப்போ பாருங்களேன், சட்டே நூல்ச்சா மண்டை பியூரா. ஆனால் பார்த்தீங்கன்னா மனுஷன் அதுக்குள்ளே மெடி எடுத்துருவார். மெடி எடுத்து இந்த கேப்பில் கூட நான் நினச்சிருந்தா அடிச்சிருக்கலாம். அடிக்காமல் நான் பாட்டுக்கு நின்றுட்டு சரி விடு மெடியை எடுத்துகிட்டு வரட்டும் அப்புறமாட்டி அடிக்கலாம்னு நினச்சிட்டு ஃப்ரீயாக விட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ மனுஷன் காண போயிட்ட மாதிரி இருக்கா. பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருவார்னு பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து வருவார். நான் வந்து சைடுக்கு போவேன். சைடு மீன்ஸ் இந்த சைட்லேருந்து இல்லை, அந்த சைடு சுற்றி பார்ப்பேன் ஃபஸ்ட்டு மனுஷன் கிடைக்கிறாங்களான்ட்டு. பார்த்தீங்கன்னா போயிட்டு வருவேன்னா டக்குன்னு சத்தம் கேட்டு பின்னாடி போவேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இப்போ தான் நான் காட்டுவேன். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அவனே சரி மனுஷன் கண்டுபிடிச்சிடுவான்ட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி க்ளோவில் போடுறேன். பார்த்தீங்கன்னா சைடில் ஏறுவார். ஐயோன்ட்டு ஏறி அடிப்பேன். அடின்னு சுற்றி நானும் குச்சி போடுவேன். பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனே அடிச்சிடுவார். நானும் சரி போ அப்போ நான் போய்டும். ஆனால் அந்த கெட்ட அடி அடித்தேன் தெரியுமா அந்த இடத்துல. கன்ஃபார்ம் ஹெட்டு அது கொடுக்காம போயிட்டு எனக்கு அந்த கில்லு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அவருக்கு மட்டும் ஹெல்த்து. இதெல்லாம் ரொம்ப மன உளைச்சங்க. அதெல்லாம் இப்படிலாம் நடக்கிறது கஷ்டப்பட்டு வரையில இப்படி பொசுக்குன்னு சாகுறது பையன்னு. சரி நமக்கு நாளான்னைக்கு லைவ்னு நினைக்கிறேன். நாளான்னைக்குங்கிறேன். இது வந்து வீடியோ வந்து 2ஆவதாக தான் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ நீங்கள் இப்படி சீக்கிரத்தில் பார்ப்பீங்க. அந்த வீடியோ என்ன மூல வீடியோ ஐயோ வந்து போச்சு எனக்கே. வேணா கண்டுபிடிச்சேன். ஒரு 5 செகண்ட் ப்ரோ. என்ன வீடியோ? ஞாபகம் வந்துச்சு. OB48 அப்டேட் வீடியோ. அந்த அப்டேட் வீடியோவை தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வீடியோவும் பார்த்து லைக்காக போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து அந்த வீடியோக்கு அடுத்து தான் இந்த வீடியோ வரும். புரிஞ்சுப்பீங்க, தெரிஞ்சுக்குவீங்க, அறிஞ்சிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடி அடிச்சு இந்த கேமை முடிச்சு விட்ருவார் இவர். இந்த மனுஷன் இப்போ அடிக்க மாட்டார், நான் அங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் அடிப்பார். இப்போ நான் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன் உட்காந்து. பாருங்கள், பார்த்து சந்தோஷப்படுங்க. நான் அடி வாங்குறத இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் தானே, என்ன அடி வாங்கினா என்ன ஃபீலிங்கா, என்ன வந்துச்சே ஃபீலிங்கா என்னன்னு கேட்குறேன். நமக்கெல்லாம் ஃபீலிங்கே கிடையாது. கிசுக்குன்னு நம்ம தப்பிச்சிட்டோம். அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே அடிக்கலான்னு தான் நினைப்போம், முடியாதே. இப்போ பாருங்கள், இப்போ தான் அந்த மனுஷனை புட்டுன்னு வைப்பார். பாருங்கள் எப்போ கரெக்டாக அடிப்பாருன்ட்டு. வீடியோ முடிய போகுது. இப்போ அடிப்பார் அடிச்சிட்டார். சரி ஓகே, டாட்டா பை. See you, love you all.